பிரான்சிஸ் பலருக்கும் பிடித்தமான ஒரு கவிஞராக இருந்தார் என்பதை நான் பல சந்தர்ப்பங்களில் பல வாசகர்களிடம் நான் கண்டிருக்கிறேன். நிறைய படிக்கக்கூடிய வாசகர்களாக கூட இருக்க மாட்டார்கள். ஆனால் எப்படியோ பிரான்சிஸினுடைய சில கவிதைகள், சில படிவங்கள் அவரிடம் சென்று சேர்ந்திருப்பதை நிறைய கல்லூரி இளைஞர்கள், மாணவிகளிடம் கூட அவருடைய கவிதைகள் புலங்குவதை நான் பார்த்திருக்கிறேன். அவர் மிகவும் பரவலாக சென்றடைந்திருக்க வேண்டிய, படிக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு கவிஞர். பிரான்சிஸோடு நான் ஒரு 3 வருஷமா உரையாடிருக்கேன். தொகுத்து பேசுறதுக்கு அவ்வளோ வரல. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட வாழ்க்கையை அவர் விரும்பிய வண்ணம் வாழ்ந்தார். செகண்ட்ஸ் நான் நிறைய இடங்கள்ல படித்தேன். ஆனால் அந்த மனுஷன் உண்மையில இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்றானா, அதுக்குள்ள அவருக்கு என்னென்னோ சேலஞ்சஸ் இருக்கு. இதுல பண்ணக்கூடிய ரொமான்டிசிசம் எல்லாமே ஒரு விதத்துல அவங்களுடைய வீழ்ச்சியை நம்ம கொண்டாடுற ஒன்றா தான் இருக்கு. அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். பிரான்சிஸை பத்தி பேசுறதுக்கு அவருடைய கவிதைகள் வழியா எவ்வளவோ விஷயம் இருக்கு. ஒரு பாயிண்ட் எடுத்து நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். நீங்க அவன் இவ்வளவு எழுதியிருக்கான். எல்லாருமே இறந்து போறாங்க, எல்லாருமே குடிச்சு செத்து போறாங்க, எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு விஷயம். பிரான்சிஸ்ங்கிறது அந்த மாதிரியான கதைகளின் வழியா நினைவு கூறப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பிரான்சிஸ் கிருபாவை நான் பொதுவான பல இடங்களில் சிந்தித்திருந்தால் கூட அவருக்கு உயிர்மை சுஜாதா விருது அவருடைய கவிதை தொகுப்பிற்காக வழங்கப்பட்ட போதுதான் அவரை தேடி கண்டுபிடித்து அந்த விருதை கொடுக்க வேண்டியிருந்தது. யார் யார் மூலமாக அவரை அணுக வேண்டியிருந்தது. அப்படி அந்த சமயத்தில் அவருடன் கொஞ்சம் அடிக்கடி பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. கடைசியாக கடந்த பிப்ரவரியில் நடந்த சென்னை புத்தக கண்காட்சியில் தான் அவரை சந்தித்தேன். பொதுவாக பிரான்சிஸ் பலருக்கும் பிடித்தமான ஒரு கவிஞராக இருந்தார் என்பதை நான் பல சந்தர்ப்பங்களில் பல வாசகர்களிடம் நான் கண்டிருக்கிறேன். முக்கியமாக நிறைய இளைஞர்களிடம் அவருடைய கவிதைகள் எப்படியோ சென்று சேர்ந்திருக்கின்றன என்பதை நான் பார்த்த சந்தர்ப்பங்கள் உண்டு. அதாவது பெரிதாக அவர்கள் அதிகமாக கவிதைகளை வழக்கமாக நிறைய படிக்கக்கூடிய வாசகர்களாக கூட இருக்க மாட்டார்கள். ஆனால் எப்படியோ பிரான்சிஸினுடைய சில கவிதைகள், சில படிவங்கள் அவரிடம் சென்று சேர்ந்திருப்பதை நிறைய கல்லூரி இளைஞர்கள், மாணவிகளிடம் கூட அவருடைய கவிதைகள் புலங்குவதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு விதத்தில் அவர் மிகவும் பரவலாக சென்றடைந்திருக்க வேண்டிய, படிக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு கவிஞர். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு அவருடைய கவிதைகள் பிடிப்பதற்கு காரணம் அந்த ஒரு இன்டென்ஸான, ஒரு சர்ரியலிஸ்டிக்கான ஒரு இமேஜஸ். நிறைய ஒரு இயற்கை சார்ந்து இருக்கலாம், நோவு சார்ந்த தலங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். போகிற போக்கில் நிறைய நேரத்தில் அவருடைய முதல் வரியே ஒரு கவிதையினுடைய உச்சமாக இருக்கும். இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட வாழ்க்கையை அவர் விரும்பிய வண்ணம் வாழ்ந்தார். செகண்ட்ஸ் நான் நிறைய இடங்கள்ல படித்தேன். உண்மையிலே அது பிரான்சிஸோட சாய்ஸா இருந்ததா, இல்லை வாழ்க்கையினுடைய குழப்பங்களின் காரணமா அவர் இந்த டிராப்புக்குள்ள போய் விழுந்துட்டாரா அப்படிங்கிறத ரொம்ப அப்ஜெக்டிவா யோசிக்கணும். இது இறந்து போன ஒருத்தரை பற்றின ஜட்ஜ்மெண்டா இதை பேச வேண்டியது இல்லை. பொதுவாக இப்படி சொல்லப்படுகிற ஒரு வாக்கியங்கள், அந்த வாக்கியங்கள் மீது வைக்கப்படுற இந்த ரொமான்டிசிசம், இது உண்மையிலேயே அவர் வாழ்க்கையை ஒரு பெயின்ஃபுல்லாக கூட அவர் வாழ்ந்துருக்கிறான். இன்னொன்று, நம்முடைய உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நம்முடைய சாய்ஸஸாக இருக்கிறது கிடையாது. நிறைய நேரம் நம்ம ஒரு பெயின்ஃபுல்லான லைஃப்பை கூட வேற சாய்ஸஸ் இல்லாமல் கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு நம்முடைய உடல்நிலை ஒத்துழைத்திருக்காது, மனநிலை ஒத்துழைத்திருக்காது. பல சமயத்தில் நம்ம எந்த பாதையில போறோங்கிறதே கூட நமக்கு தெரியாம போயிடும். அந்த இடத்திற்கு நாம் சேருவது என்பதை அது ஒரு மனிதனுடைய ஒரு வீழ்ச்சியாக பார்க்க போகிறோமா, ஒரு கலைஞனுடைய ஒரு மிகப்பெரிய எக்ஸென்ட்ரிசிட்டியா, அது கலைஞனுடைய அவசியமா பார்க்க போறோமாங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு ரைட்டரை பற்றி நகுலனிலிருந்து தொடங்கி அப்படிப்பட்ட புனைவுகளை ஆசையோடு தொடர்ந்து எழுதக்கூடிய, பேசக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் என்ன பிரச்சனைன்னா, ஆக்சுவலா தங்களுடைய ஒரு எந்த விதமான சாகசங்களும் இல்லாத, சுவாரஸ்யமும் இல்லாத, அட்வென்ச்சர்ஸும் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளார ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலோட ஒரு வடிவமா ஒருத்தர் வாழ்ந்தான்னா அது தன்னுடைய ஒரு பெரிய போராளியை பார்க்குற மாதிரியோ, இல்லை ஒரு பெரிய தன்னை செய்ய முடியாத, தான் இருக்க முடியாத சில விஷயங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஆளை பார்க்குற மாதிரியோ நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் உருவாது. ஆனால் அந்த மனுஷன் உண்மையில இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்றானா, அதுக்குள்ள அவருக்கு என்னென்னோ சேலஞ்சஸ் இருந்திருக்கு, பிரச்சனைகள் இருந்திருக்கு. அவன் அப்படி வாழ்றதுன்னு மீள விரும்பிருக்கலாம். இப்போ தமிழச்சி பேசுறப்ப கூட ஆரம்பத்துக்கு ரொம்ப மென்மையான விஷயத்த சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கிறது முக்கியம்ட்டு. அது அது ரொம்ப மென்மையா மட்டும் இல்லை, ரொம்ப வலியுறுத்தி ஆழமா சொல்ல வேண்டிய விஷயம். எழுத்துங்கிறது ஒரு வேலைங்க. இப்போ கன்னி மாதிரி ஒரு நாவலை ஒருத்தர் எழுதணும்னா அதுக்கு எவ்வளவு எஃபோர்ட்டு, உழைப்பு, உடல் பலம், மனசோட பலம் எல்லாமே தேவை. ஆனா அந்த டிசிப்ளினை உருவாக்குறதுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும்.
நீங்க எப்படி நாவல்கள் எடுத்தீங்க? நீ பாரு, எந்த பெரிய ரைட்டர்ஸை எடுத்து பாருங்க, நான் தொடர்ச்சியா எழுதுற ஒரு ஆள். ஆனா என்னுடைய உடல்நிலையை நான் பார்த்து கொள்ளாவிட்டால் என்னால் எழுத முடியும். என்னுடைய எக்ஸென்ட்ரிசிட்டி மட்டும் எனக்கு போதாது. எனக்கு லைஃப்ல எனக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஒழுங்கு தேவையா இருக்கு. அப்போ நான் எங்கேயோ வீழ்ச்சி அடைகிறேன், நான் என்னுடைய மைண்ட் என் கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னு ஃபீல் ஆகிறப்போ எனக்கு எதுக்காகவும் இல்லை, நான் நம்புற ஆர்ட்டுக்காக, நான் நம்புற கலைக்காக நான் என்னை எங்கேயும் மீட்டுக்க வேண்டியது. இந்த பொறுப்பு நமக்கு மிக மிக முக்கியம்னு நினைக்கிறேன். இதுல பண்ணக்கூடிய ரொமான்டிசிசம் எல்லாமே ஒரு விதத்துல அவங்களுடைய வீழ்ச்சியை நம்ம கொண்டாடுற ஒன்னாதான் அது இருக்கு. அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். பிரான்சிஸை பத்தி பேசுறதுக்கு அவருடைய கவிதைகள் வழியா எவ்வளவோ விஷயம் இருக்கு. ஒரு போயத்தை எடுத்து நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். இப்ப சங்கராசுரன் கூட ஒரு போயத்தை பத்தி பேசினாரு. அதுக்கு பதிலாக தொடர்ந்து இது பிரான்சிஸ் மட்டும் நடக்கல, சமீபத்தில் இறந்து போன எல்லா எழுத்தாளர்கள் மேலேயும் இந்த அவல முத்திரை. அவன் காசு எல்லாம் செத்து போயிட்டான், பசினால செத்து போயிட்டான், நோயினால செத்து போயிட்டான், குடிச்சு செத்து போயிட்டான். இதுதான் திரும்ப 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 இந்த சென்டிமெண்டல் கதைகள் எழுதப்பட்டுட்டே இருக்கு. இது ஒரு விதத்துல ஒரு ஆர்டிஸ்ட, ஒரு கலைஞனை எங்கேயோ அவனுடைய இடத்துல இறக்குற ஒரு விஷயமா நான் பார்க்கறேன். நீ அவன் இவ்வளவு எழுதியிருக்கான், எல்லாருமே இறந்து போறாங்க, எல்லாருமே குடிச்சு செத்து போறாங்க, எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. பிரான்சிஸ்ங்கிறது அந்த மாதிரியான கதைகளின் வழியா நினைவு கூறப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பிரான்சிஸ் மட்டுமல்ல, பாரதியார் நீங்க கஞ்சா அடிச்சாரு அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா அது என்ன இருக்கு? எவ்வளவு பேர் கஞ்சா அடிக்கிறான், பாரதியார் கஞ்சா அடிச்சாரு, அவ்வளவுதான் விஷயம். இது பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இது ஒரு நான்சென்ஸா இருக்கு ஒரு சூழல். எனக்கு யார் அஞ்சலிகள் எழுதினாலும் சரி, எதை பத்தி எழுதினாலும் சரி, வாழ்க்கையை பத்தின சில தகவல்கள். ஆக்சுவலி ஒரு ரைட்டரோட, ஒரு தமிழ் ரைட்டரோட வாழ்க்கைங்கிறது ரொம்ப போரிங்கானது. அது ஒண்ணுமே கிடையாது. அது என்ன இருக்கு அதுல? பிரான்சிஸோட நான் ஒரு 3 வருஷமா இருந்திருக்கேன். தொகுத்து பேசுறதுக்கு அவ்வளோ வரல, நான் அதில் கொஞ்சம் எழுதியிருக்கேன். ஒரு கட்டுரை மாதிரியான ஒரு சாயல்ல அதை அப்படியே வாசிச்சேன். பிரான்சிஸோடு நான் இருந்த இந்த பயணத்துல இருந்து சில நிகழ்வுகள் அதை குறித்து எழுதியிருக்கேன். சரி, படிக்கிறாங்க. அண்ணன் பிரான்சிஸை நேரில் சந்தித்தது வெண்ணிலா கபடி குழு திரைப்பட அலுவலகத்தில் 2008 வாக்கில். அவரது கவிதைகளை செறித்து பித்தேறி கனன்று கொண்டிருந்த காலகட்டத்தில் அவரையே சந்தித்த அந்த முதல் கணத்தின் உன்மத்தம் இன்றளவும் வடியவில்லை, வடியாது. எனது தோளில் கை வைத்து அமரச் சொன்னார். எப்போதும் அனந்த நறுக்கத்தில் இருந்த எனக்கு அந்த தொடுகை இன்றளித்த நடுக்கம் எத்தன்மைத்து என்பதை இன்றளவும் அறியேன். என்னை பற்றி, எனது ஊர் பற்றி விசாரித்தார். என் தோள்பை நன்றாக இருப்பதாக சொல்லி வாங்கி பார்த்தார். கையடக்கமான சிறு ஜோல்னாப்பை. பையன் உள் இருந்த புத்தகங்களை எடுத்து அவரிடம் காட்டினேன். உள்ளங்கையில் அடங்கிவிடக்கூடிய திருக்குறளும், பாரதியார் கவிதை தொகுப்பும், பிரான்சியின் மெசியாவின் காயங்களும் பையில் இருந்தன. வள்ளுவரின் மீச்சிறு புத்தக வடிவை கண்டு கண்டு ஓய்வுற்றார். வள்ளுவனை தான் எடுத்துக்கொள்ளட்டுமா என்று கேட்டார். பையோடு அவரிடமே தந்துவிட்டு அவரையே வியந்தவாறு இருந்தேன். சிகரெட் போய்க்கலாமா என்றார். அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தோம். அதன் பிறகு நிகழ்ந்ததெல்லாம் அற்புதமே, அற்புதமே. சிகரெட் புகைத்து முடித்ததும் அங்கேயே பேசாமல் நின்றோம். மௌனத்தை கலைத்து மது அருந்தலாமா என்றார். பிறகு ஏதோ சிந்தித்தவர் போல மது பழக்கம் உண்டா என்றார். வாய்விட்டு சிரித்து விட்டேன். எனக்கு இருந்த ஒரே பழக்கம் அது ஒன்றுதான். இருவரும் காலாக நடந்து வலசரவாக்கம் சாலையில் இருந்த ஜில் ஜில் வயசில் அமர்ந்தோம். நடப்பதெல்லாம் கனவோ என்ற மிதப்பு எனக்கு. முதல் கோப்பை முடிந்தது. அப்போது அவரது முகத்தில் ஏதோ விலகி, ஏதோ முழுமையாக ஆட்கொண்ட கனிவை பார்த்தேன். ஒரு கணம் என்னை பார்த்தவர் தேவதேவன் கவிதை ஒன்றை நினைவிலிருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொன்னார். அடுத்த கோப்பையில் இருந்து தேவதேவன் அவர்களின் மின்னர் பொழுதே தூரம் என்ற தலைப்பே எங்களுக்கு அன்றைய சைடிஷ். கவித்துவமான தலைப்புகள் கொண்ட புத்தகங்களின் பட்டியலை நினைவிலிருந்து மீட்டுக் கொண்டே இருந்தோம். எனக்கு போதை ஏறவே இல்லை. பிரான்சியின் குளரத் தொடங்கியது. இருவருமாக வெளியே வந்தோம். நான் அம்பத்தூரில் அப்போது வசித்து வந்தேன். பிரான்சியிடம் எங்கே விட வேண்டும் என்று கேட்டேன். போவதற்கு இடமில்லை என்றார். அருகில் இருந்த லாட்ஜில் அறையெடுத்து அன்று முழுதும் குடித்தோம். மறுநாள் காலை அவரை வெண்ணிலா கபடி குழு அலுவலகத்தில் விட்டுவிட்டு நான் அம்பத்தூர் கிளம்பினேன்.
அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் அம்பத்தூரிலிருந்து பிரான்சி வரை என்றானது. போதையில் வளர்ந்து, போதையில் வாய்ப்புகள் தேடி, போதையில் உண்டு கழித்து, போதையில் அன்பெய்தி, போதைக்கே வாழ்வெடுத்த எனக்கு பிரான்சியின் கோளாறுகள் குறித்த எந்த புகாரும் இதுவரை இல்லை. என்னிடம் இருந்த குணக்கோளாறுகளில் கொஞ்சமே கொஞ்சம்தான் அவரிடம் இருந்தது. குழந்தைகளின் மேல் மிகுந்த அன்பு கொண்டவர் பிரான்சி. எனக்கு தெரிந்து அவர் வியந்ததும் குழந்தைகளைத்தான். குடித்துவிட்டு இருவருமாக இறங்கி நடக்கும் தெருக்களில் விளையாடும் குழந்தைகளை வாரி எடுத்து கொஞ்சுவார். குழந்தை திருடர்கள் என்று எங்களை கண்டு அஞ்சியவர்களும் இருந்தார்கள். ஒரு தீபாவளி நாள் சென்னையே வெறிச்சோடி இருந்தது. கண்ணில் தெரிந்த மது விடுதியின் உள் சென்று குடித்துவிட்டு பெருநகர வீதிகளில் சுற்றி அலைந்தோம். நாங்கள் வழக்கமாக உணவு உண்ணும் கோடம்பாக்கம் அம்பேத்கர் சிலை அம்மா உணவக சேவகி ஒருவரை அவரது குழந்தையுடன் வழியில் எதிர்கொண்டோம். வேகமாக ஓடி தூரத்தில் திறந்திருந்த பெட்டி கடையிலிருந்து சாக்லேட்டுகள் கை நிறைய வாங்கி வந்து குழந்தையின் கையில் வைத்தார். அந்த அக்கா வேண்டாம் என்று சொன்னதை கேட்காமல் விலகி போய் கொண்டிருந்தோம். அதன் பிறகு பிரான்சி மறந்தாலும் குடிக்க செல்லும் தோறும் பாக்கெட் நிறைய சாக்லேட்டுகளை வாங்கி நிரப்பிக் கொள்வேன். குழந்தைகளுக்கு தந்தது போக மீதி சாக்லேட்டுகள் இருந்தால் எங்களுக்கான சைடிஷாக ஆகியிருக்கும். நாய்களின் மேலும் பேரன்பு இருந்தது. பெரும்பாலும் குடித்துவிட்டு நிற்க முடியாத போதையில் இருவரும் எங்கேனும் கட்டி கொண்டிருக்கும் புது கட்டிடங்களின் முன்னே குவிக்கப்பட்டிருக்கும் மணல் மேடுகளில் சென்று புதைந்து விடுவோம். எங்கள் தோழர்களாக நாய்களும் வந்து உறங்கிச் செல்வார்கள். பிரான்சியின் கைகளில் தவழும் நாய்கள் இயேசுவின் கைகளில் தவழும் ஆட்டுக்குட்டிகளாக அன்பை உணர்ந்து வாலடித்து விளையாடும். மது விடுதிகளில் வளரும் பூனைகளும் எங்கள் உறவுகளே. வடபழனி நூறடிச்சாலையில் அப்போது இயங்கி வந்த மது விடுதியில் 2 பூனைகள் வளர்ந்தன. அதில் ஒரு பூனைக்கு தொல்காப்பியன் என்று நான் பெயர் வைத்தேன். மற்றொரு பூனைக்கு ஷெல்லி என்று பிரான்சி பெயர் வைத்தார். தன்னிடம் இருக்கும் வறுத்த மீனை தொல்காப்பியனுக்கும் ஷெல்லிக்கும் வைத்துவிட்டு என்னிடம் இருக்கும் மீனை நாங்கள் இருவரும் மாற்றி மாற்றி ஊட்டிக் கொண்டதுண்டு. நண்பர்களின் அறையில் தங்கியிருப்பார் அல்லது நண்பர்களின் உதவியால் வாடகைக்கு அறை எடுத்து தங்கியிருப்பார். அதிகப்படியாக 1 மாதம்தான் ஓர் அறை. எனக்கு தெரிந்து 50க்கும் மேல் அறைகள் மாறியிருக்கிறார், மாற்றப்பட்டிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். அவர் தங்கிய எந்த அறையிலும் முகம் பார்க்கும் கண்ணாடி இருந்ததில்லை. அவர் வாங்கி வைத்துக் கொண்டதும் இல்லை. அதை பற்றி எப்போது கேட்டாலும் நான் எப்படி இருப்பேன் எனக்கு தான் துல்லியமா தெரியுமே என்பார். ஒரு சில நாள் குளியலறை பக்கெட்டில் தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணீரில் முகம் கண்டு தலைவாரி கொண்டு இருவரும் குடிக்க சென்றிருக்கிறோம். சில நாட்கள் செல்லும் வழியில் தென்படும் சலூன் கடைகளில் முகம் பார்த்து சென்றிருக்கிறோம். அவர் இருந்த பெரும்பாலான அறை அவரும் அவரது நிழலும் புழங்கிய அளவே ஆன அறைகள்தான். அவரது நிழலாக சில காலம் நான் தங்கியிருந்திருக்கிறேன். அது எனக்கு மகிழ்ச்சி. எந்த திசையில் பிரான்சிஸ் உதிப்பார் என்று பிரான்சிஸ்கே தெரியாத சூழலே எப்போதும் இருந்தது. என்னாலும் பெரிதாக அவருக்கு உதவ முடியாத நிலைதான். குடும்பத்தார் எனக்கு அனுப்பும் தொகை எனது குடிக்கு போக பிரான்சிக்கும் சிறிது இயப்பட்டு வந்தது. அம்பத்தூரை விட்டு சூளைமேடு பகுதிக்கு குடிபெயர்ந்தேன். என் ஒருவனுக்காக எடுத்திருந்த தனியறையில் யார் கண்ணிலும் படாமல் பிரான்சியையும் தங்க வைத்தேன். 2 மாதங்கள் ஏமாற்ற முடிந்தது. பிறகு கண்டுபிடித்து இருவரையும் விரட்டிவிட்டார்கள். போதையின் காரணமாக மனநோய் இருவரிடமும் நுண்ணிய கதியில் வளர்ந்து வந்தது. எனக்கு ஆடிட்டரி ஹாலுசினேஷன்ஸ் வளரத் தொடங்கியது. பிரான்சிக்கு விஷுவல் ஹாலுசினேஷன்ஸ் வளரத் தொடங்கியது. ஓரளவுக்கு இருவருமே உணரத் தொடங்கினோம். பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தான் கண்ட இல்லாத காட்சிகளை குறித்து அவர் சொல்வதை கேட்டு நான் சிரிப்பேன். இல்லாத குரலின் பதிவுகளை நான் சொல்வதை கேட்டு அவர் சிரிப்பார். போதைக்கு முன்னால் எதுதான் தெரியும்? வழி இருப்பது போன்று தெரியும், ஆனால் வழி இருக்காது என்ற நிலையை குறிஞ்சிப்பாட்டில் கபிலர் ஊழடி முட்டம் என்கிறார். நாங்கள் இருவரும் ஊழடி முட்டத்தில் உழன்று கொண்டிருந்தோம். எனக்கு பணம் அனுப்புவதில் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தனர் பெற்றோர். சினிமா வாய்ப்புகள் பெரிதாக இல்லை, அதற்கான முயற்சியே இல்லை. எங்கே குடிப்பது, எப்படி குடிப்பது, குடிப்பதற்கான தொகையை எங்கிருந்து பெறுவது, இப்படியே ஒவ்வொரு நாளும் சென்றது. எப்படியோ பணம் கிடைக்கும், போதை தலைக்கேறி புத்தி பிசரும் வரை இருவரும் நல் ஊழில் வசம் இருப்போம். பிறகு மனம் வேறுபட்டு பிரிந்து விடுவோம். அடுத்த போதை கிடைத்து விட்டால் சண்டையெல்லாம் மறைந்துவிடும். கவிதைகள் குறித்து பேசுவது குறையத் தொடங்கியது. சுத்தமாக வாசிப்பு இல்லாமல் போனது. பிரான்சி எனக்கு முன்பே வாசிப்பை நிறுத்தி இருந்தார். போதையின் பெரும் வாய்க்கு இருவருமே இறையாமல் நினைவுகளை அரித்து சலித்து ஆவியாக்கி கொண்டிருந்தது மது. பிரான்சிக்கு அது குறித்த எந்த பயமும் வலியும் இல்லை.
ஆனால் எனக்கு எங்கோ மனதின் ஒரு மூலையில் குற்ற உணர்வு அரும்பி விரியத் தொடங்கியது. ஆனால் மது பழக்கம் எங்களை விடவில்லை. குற்ற உணர்வுடன் குடிக்கத் தொடங்கிய நாள் தொட்டு எனக்குள் சினமும் வன்மமும் வளரத் தொடங்கியது. கண்டவரையெல்லாம் ஏசத் தொடங்கினேன். கண்டதையெல்லாம் உரைத்து போட்டேன். முதல் முறையாக நான் பெரிதும் மதித்த, மனம் திறந்து காதலித்த எனது மூவர் முதலிகளில் ஒருவரான பிரான்சியை ஒரு புத்தக கண்காட்சி கூட்டத்தின் மத்தியில் வைத்து ஓங்கி அறைந்து விட்டேன். எந்த காரணமும் இல்லை, அல்லது என்ன காரணம் என்று தெரியவில்லை. பிறகு குற்ற உணர்வு அதிகமாக தொடங்கியது. பிரான்சியை ஏறிடும் தகுதியை இழந்தேன். அவர் எப்போதும் போலவே அழைத்தார். அது என்னை மேலும் குற்ற உணர்வின் குழிக்குள் தள்ளியது. அவரை சந்திப்பதை தவிர்த்தேன். எங்கேனும் சந்தித்தாலும் எதிர்கொள்ள முடிந்ததில்லை. கையில் பணம் இருந்தால் தந்துவிட்டு அங்கிருந்து மறைந்து விடுவேன். அவர் ஒரு பக்கம் நோயாளியாக வளர்ந்தார். நான் ஒரு பக்கம் நோயாளியாக வளர்ந்தேன். ஒரு நாள் அதிகமான மது போதையில் பிரான்சியை சந்திக்க வேண்டும் என்று அரித்தது. மன்னிப்பு கேட்காவிட்டால் மண்டை வெடித்துவிடும் என்ற நிலை. அவரது அலைபேசிக்கு அழைத்தேன். எப்போதும் போல அவரிடம் அலைபேசி இல்லை. கிளம்பி அவரை சந்தித்து விட வேண்டும் என்று அலைந்து திரிந்து வடபழனியில் ஒரு நண்பரின் அலுவலகத்தில் கண்டெடுத்து விட்டேன். பார்த்த வேகத்தில் அவரது கால்களில் விழுந்து அழுதேன். பதறிவிட்டார். நல்ல போதையில் மெல்ல சிரித்தார். ஆற தழுவிக் கொண்டார். நான் அவரை அடித்ததே அவருக்கு நினைவில் இல்லை. அது இன்னும் என்னை குற்ற உணர்வுக்குள் தள்ளியது. சூழலை இலகுவாக்கினார் பிரான்சியின் நண்பர். கண்ணதாசன் பாடல் ஒலிக்கிவிடப்பட்டது. பணம் சென்றது. மது போத்தல்களாக வந்தன. குடி குடி குடி. பிரான்சியிடம் பெருஞ்சினம் உண்டு. வெளிப்பாட்டில் அது வீரியம் இழந்தே வெளிப்பட்டது. பெரும் காமம் உண்டு. அணையும் உடல் இல்லாமல் அக்காமம் கழிவிறக்க கவிதைகளாக நிறைவடைந்து விட்டது. ஒரு மகா கவிஞனின் மேன்மையும் ஆக கீழான குடிநோயாளியின் கீழ்மையும் பிரான்சியிடம் எப்போதும் இருந்தது. அகமுடன் பீத்து குதரும் ஞான மலராகவே அவர் இருந்தார். உள்முரண் கொடையளித்த போதைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து வந்தவர் பிரான்சி. பிரான்சி மூலம் எனக்கு அறிமுகமான மாமனிதர்களும் மகத்துவமான கவிஞர்களும் உண்டு. அன்பு அண்ணன் யூமா வாசகி, பேர் அன்பும் பெரும் கனிவும் கொண்ட காலம் சென்ற கவிஞன் கண்ணகன், தமிழ் பதிப்பாசிரியர் ஐயா வசந்தகுமார் அவர்கள் குறிப்பிடத்தகுந்தவர்கள். கவிஞர் கண்ணகன் கும்பகோணத்தில் தமிழாசிரியராக பணியில் இருந்தார். தினமும் பிரான்சியிடம் அலைபேசியில் பேசுவார். மாதம் பிரான்சிக்கு அவரிடம் இருந்தும் அன்பு அண்ணன் விஜயராஜ் சோழனிடம் இருந்தும் தேடி தவறாமல் பணம் பிரான்சிக்கு வந்துவிடும். கண்ணகனின் கவிதைகள் அடங்கிய கையெழுத்து பிரதி பிரான்சியிடம் இருந்தது. பறவைக்குள் அடையும் கூடு என்பது தலைப்பு. பிரான்சியின் மீது சொல்லொனா பற்றும் அன்பும் கொண்டிருந்தார் கண்ணகன். அன்றாடம் குடித்ததும் கண்ணகனின் கவிதைகளை ஒவ்வொன்றாக வாய்விட்டு வாசித்து காட்டுவது எனக்கு பிடித்திருந்தது. அப்போது பிரான்சி தங்கியிருந்த ஏதோ ஒரு அறையில் கவிதை வாசிப்பு தொடர்ந்து நிகழ்ந்தது. வாசித்த கவிதையையே மீண்டும் மீண்டும் வாசித்து என்னை பிரான்சியை நானும் கடித்துக் கொள்வோம். கண்ணகனுக்கு அலைபேசி செய்து விடிய விடிய பேசுவோம். ஒரு நாள் போதையோடு போதையாக கண்ணகனிடம் பேசிவிட்டு கும்பகோணம் கிளம்பினோம். எப்போதும் போல மதுவை குடிநீர் போத்தல்களில் அடைத்துக் கொண்டு குறைந்தது 5 பாட்டில்கள் என்ற சேமிப்பில் இருக்கும் பேருந்தில் ஏறி அமர்ந்தோம். ஏற்கனவே அளவுக்கு அதிகமான போதையில் பிரான்சி இருந்தார். மதுவை அவரது உடல் எப்போதும் ஏற்றுக்கொண்டதில்லை. எனக்கு குடித்து இன்க்ரீஸ்ட் டாலரன்ஸ். குடித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் பிளாக் அவுட் ஸ்டேஜ் வந்தால்தான் குடிப்பதை நிறுத்த முடியும். அதனால் பிரான்சியை ஓரளவிற்கு என்னால் சமாளித்து பார்த்து கொள்ள முடிந்தது. பேருந்து பயணம் முழுக்க பாடிக்கொண்டும் பேசிக்கொண்டும் சென்றோம். யாரையும் பெரிய அளவில் சிரமப்படுத்தாத நிலையிலேயே பயணம் சென்றது. பிரான்சியின் இயல்பில் ஆங்காரமோ வெடித்தெழுந்து ஆர்ப்பரித்ததோ எப்போதும் இருந்ததில்லை. எனக்குத்தான் வன்மம், சினம் என நிறைய கோளாறுகள் அளவுக்கு அதிகமாகவே அந்நாட்களில் இருந்தன. ஜன்னலோர இருக்கைக்கு எழுந்து மாறி அமர்ந்து கொண்டு வானத்தையே பார்த்தவாறு வந்தார். நான் தண்ணீர் பாட்டிலில் இருந்த மதுவை மிடறு பருகிவிட்டு அவரிடம் நீட்டுவேன். அவர் பருகுவார். கலைந்து சேரும் மேகங்களை பார்த்தவாறே சென்றோம். இடையிடையில் அண்ணன் விஷ்ணுபுரம் சரவணனின் அலைபேசியில் இருந்து கண்ணகனும் விஷ்ணுபுரம் சரவணனும் எங்கள் வருகையை உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். வானத்தில் கரைந்து கொண்டிருந்த பிரான்சி திடுமென திரும்பி என்னை பார்த்து, இப்போது மரியா இயேசுவுக்கு பரமண்டலத்தில் முளையூட்டி கடைவாழ் பார் என்றார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. கண்களால் திரண்டு வந்த மேகக்கூட்டங்களை பார்க்குமாறு சைகை காட்டினார். அந்த கணத்தின் அவரது கண்களை எந்த நிலையிலும் என்னால் மறக்க முடியாது. வெறியாட்டயிரும் அணங்குற்ற சூரர மகளின் பித்து கண்கள் அவை. ஒவ்வொன்றாக ஒன்று கூடிய மேகங்கள் அச்சு அசலாக கைகளில் குழந்தையை ஏந்தி இருக்கும் ஒரு வெள்ளை உருவத்தை வளர்த்து நிறுத்தியது. எனக்கு தூக்கி வாரி போட்டது.
கும்பகோணம் வந்து இறங்கும் வரை என்னால் பேச முடியவில்லை. பிரான்சி வானத்தையே வெறித்தவாறு குமிழ் சிரிப்பை எண்ணியிருந்தார். இறங்கியதும் விஷ்ணுபுரம் சரவணன் விடுதி ஒன்றின் அறைக்கு அழைத்துச் சென்றார். கண்ணகனை கட்டி தழுவினோம், அன்புருக அழுதோம், அரற்றினோம், என்பும் உருக ராப்பகல் ஏத்தினோம், என் பொனிமணியை கண்ணகனை உச்சி மோந்தோம், திருத்தம் முறக்கழித்தோம். அங்கிருந்து கிளம்பி சென்னை வரும் வழியெங்கும் மரியாவை தேடி குழந்தை இயேசு கலைந்தும் திரண்டும் அலைவுற்றதை கண்டுகொண்டே வந்து சேர்ந்தோம். சென்னை வந்த சில நாட்கள் கழித்து பம்பாயில் அவர் வாழ்ந்த நாட்கள் குறித்து பேசியவற்றிலிருந்து புரிந்து கொண்டேன். அபூர்வமான ஒரு நிலையில் பின் நடப்பவற்றி முன்னுணரும் ஆற்றல் பிரான்சியிடம் இருந்தது. அதை பற்றி அவர் சொல்லும் போது எந்தவித வியப்பும் இல்லாமலே தான் சொல்வார். நண்பர்கள் மத்தியில் முதலில் இறப்பவர் பட்டியலில் முதல் ஆளாக நான் தான் இருந்தேன். கண்ணகனுக்கு சாவியே இல்லை என்றே நம்பினோம். ஆனால் அன்பு செய்வதில் முந்திக் கொண்ட கண்ணகன் அகாலத்தையும் முதல் ஆளாக தழுவிக்கொண்டார். யூமாவாசினி அண்ணனும் வசந்தகுமார் ஐயாவும் பிரான்சிக்கும் எனக்கும் வழிகாட்ட வந்த நல்லுயிர்கள் என்றே நான் இன்றளவும் உணர்கிறேன். பிரான்சி ஊருக்கு கவிஞனாக எழுத்தாளுமையாக அறிமுகமானதும் நிலை பெற்றதும் இந்த 2 பேருள்ளங்களால் தான். குடிப்பதற்கு பணமில்லாத ஒரு சில தருணங்களில் சேகரிப்பில் இருந்த புத்தகங்களை விற்று வேற்று குடித்திருக்கிறேன். அப்படி ஒரு முறை புத்தகங்களோடு எனது கவிதைகள் அடங்கிய கையெழுத்து பிரதியும் சென்று விட்டது. எப்போதோ என்றோ நான் கொடுத்திருந்த கவிதைகளை தமிழில் வசந்தகுமார் ஐயாவிடம் தந்து எனது 2வது கவிதை தொகுப்பான தேனை ஊற்றி தீயை அணைக்கிறான் திகம்பரன் வெளிவர காரணமானவர் அண்ணன் யூமாவாசினி. அதன் பிறகு தொடர்ச்சியாக என்னை ஊக்கப்படுத்தியும் வழிப்படுத்தியும் வழிகாட்டியும் வருபவர் ஐயா வசந்தகுமார். போதையை விட்டு நான் தள்ளியிருப்பதற்கான அடிப்படை காரணங்களில் இந்த இருவரின் பேரன்பும் இருக்கிறது. பிரான்சிக்கும் மீட்சிக்கான காரணங்கள் நிறைய இருந்தன. அவற்றையெல்லாம் உணர முடியாத திரைக்கு பின்னால் அவர் சென்று விட்டிருந்தார் என்றே இப்போது உணர்கிறேன். யூமா அண்ணன் குறித்தும் வசந்தகுமார் ஐயா குறித்தும் நிறைய எழுத இருக்கிறது, எழுதுவேன். மாதம் திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வரும் பழக்கம் இருந்தது அப்போது எனக்கு. போதையில் சென்று சிவனை காமுறுவது எனது பக்தி. பிரான்சிக்கு சிவன் மேலும் ரமணர் மேலும் ஒரு வகையான காதல் இருந்தது. ஒரு நாள் தானும் திருவண்ணாமலை வருவதாக என்னிடம் சொன்னார். கோயம்பேட்டில் மது அருந்திவிட்டு அளவுக்கு அதிகமான போதையில் அங்கேயே உறங்கிவிட்டோம். கிரிவலம் செல்ல முடியவில்லை. அடுத்த ஒரு மாதம் மிதமாக அருந்திவிட்டு பாட்டிலில் மதுவை சேமித்துக் கொண்டு பேருந்தில் செல்ல செல்ல குடித்து கத்தி கதறியதில் பாதி வழியிலேயே இறக்கிவிட்டு விட்டார்கள். பிறகு ஒரு கார்த்திகை மாதம் எப்படியும் சென்றுவிட வேண்டும் என்று நினைத்தோம். மது விடுதியை விட்டே அன்று வெளியேற முடியாத போதையில் தடுமாறி வாசலில் விழுந்து கிடந்தோம். ஒரே கார்த்திகை தீப ஒளியில் மிதந்தது. இருவருக்கும் வெறி. சாலையை அளாவியவாறு வடபழனி சிவன் கோயிலின் உள் நுழைந்தோம். எங்களை வெளியே போகச் சொல்லி கூடியிருந்தவர்கள் கத்தினார்கள். கடைத்தெருவிலிருந்து விபூதி வாங்கி பட்டை அடித்துக் கொண்டோம். மஞ்சள் நிற வேட்டிகளை வாங்கி கால் சராய்க்கு மேலேயே அணிந்து கொண்டோம். கைவிளக்குகள் வாங்கி திரியிட்டு எண்ணெய் ஊற்றி இருவரும் உள்ளங்கைகளில் ஏந்தி கொண்டு நெரிசல் மிகுந்த சிவன் கோயில் வாசலில் இருந்து வீதிக்குள் கரைந்தோம். குடிப்பதும் சண்டையிடுவதும் கண்ணதாசன் பாடல்களை வியப்பதும் என்றே நாட்கள் கழிந்தன. ஒரு கட்டத்தில் குடியை விட வேண்டும் என்ற மனநிலை எனக்கு வந்தது. அதற்கான உதவிகளை வீட்டாரும் நண்பர்களும் மனமுவந்து செய்தார்கள். நான் மெல்ல மறுவாழ்வு மையங்கள், வாசிப்பு, மெய்யியல் புரிதல் என்று பாதையை மாற்றிக்கொண்டு முன்னகர்ந்தேன். பிரான்சியை என்னுடன் மறுவாழ்வு மையத்தில் தங்குமாறு பலமுறை வேண்டி பார்த்தேன். அவர் சம்மதிக்கவில்லை. அவர் தன்னை குடிநோயாளியாக கடைசி வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னால் நினைத்த மாத்திரத்தில் குடியை விட்டு தொலைக்க முடியும் என்றே நம்பினார். ஆனால் வஞ்சகமான இந்த குடிநோய் பெருங்காதலுடன் கவிஞர்களையும் எழுத்தாளுமைகளையும் தந்திரமாக ஏமாற்றும் வித்தை தெரிந்தது. அதன் முன்னால் நமது சவடால்கள் ஒன்றும் எடுபடாது. கொஞ்சமாக பிரான்சியை சந்திப்பது குறைந்தது. அவரை சந்திக்க நேரும் போதெல்லாம் சிகிச்சைக்கு வருமாறு வலியுறுத்துவேன். அவராக வளர்த்து கொண்ட திறமைகளின் வெளிச்சத்தில் எங்கோ போய்கொண்டிருந்தார். முற்றுமாக பேசுவது நின்று போனது. அவரிடம் அலைபேசி நிரந்தரமாக இருந்ததே இல்லை. அவராக அழைத்தால் ஒழிய அவரை கேட்பதும் காண்பதும் முடியாதது. பல மாதங்கள் பேச்சே இல்லை. கொங்குதேர் வாழ்க்கை பகுதி 2 வெளிவந்திருந்த வேளை பிரான்சியிடம் புத்தகத்தின் ஒரு பிரதையை தந்து என்னிடம் சேர்ப்பிக்க செய்தார் வசந்தகுமார் ஐயா. எனக்கே மறந்து போன நான் தொலைத்திருந்த கவிதைகளை எல்லாம் கொங்குதேர் வாழ்க்கையில் நித்தியமடைந்திருந்தன. அந்த சந்திப்பின் வழி மீண்டும் பிரான்சியுடனான உறவு தொடர்ந்தது. அப்போது பார்த்த பிரான்சி ஆழமாக இருண்டிருந்தார். அவரின் கண்களில் மிளிர்ந்து பரவும் தேவதையின் கீற்று மங்கி இருந்தது. உடல் மிகவும் தளர்ந்திருந்தார். எனக்குள் குற்ற உணர்வு மேலோங்கியது. எனது சொந்த வாழ்க்கைக்காக பிரான்சியை விட்டு விலகிவிட்டேனா என்று பதட்டமாக உணர்ந்தேன்.
பின் ஒரு நாளில் வசந்தகுமார் ஐயாவிடம் சொன்னபோது அவர், உனது தவறொன்றும் இல்லை, போதையற்ற பாதையில் நீ முன்னேறு என்றார். நானும் முன்னகர்ந்தேன். மறுவாழ்வு மையங்களின் பயிற்சிகள் பெரிதும் உதவவில்லை என்றாலும் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியின் பேச்சுகள் அடங்கிய புத்தகங்கள், ரமணரின் பதில்கள், திருமூலரின் முன்னை அறிவு முடிகின்ற காலமும் என்னை அறியலுற்று இன்புற்றவாறே முதலிய சூத்திரங்களும், மிக முக்கியமாக தாயுமானவரின் சும்மா இருத்தல் நிறையவே பயனளித்தன. இவற்றையெல்லாம் பிரான்சியிடம் வாசிக்க தந்து வற்புறுத்தினேன். எனது குரலும் இருப்பும் உரைக்காத ஓங்கிய உயரத்தில் அவர் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். நானும் நடப்பவற்றை அவற்றின் போக்கில் ஏற்றுக்கொள்ள பழகி வருகிறேன். விலகியிருந்து பார்ப்பவர்கள் பிரான்சியை பற்றற்றவர் என்றும் வெளிப்படையானவர் என்றும் இன்னும் அவர் அல்லாத ஒருவரை அவர் என்றும் வரைந்து கொள்வதுண்டு. அவருடன் இத்தனை ஆண்டுகள் நெருங்கி பழகி இருந்ததில் ஓரளவு பிரான்சியின் இயல்புகளை, இயற்கையை உணர்ந்திருக்கிறேன் அல்லது புரிந்து கொண்டு வாழ்ந்திருக்கிறேன். பிரான்சியிடம் பொருட்பற்று உண்டு. உடைகளின் மீது அவருக்கு தீராத காதல் இருந்தது. இஸ்திரி போடாமல் உடைகள் அணிந்தது அபூர்வம். ஊர்க்கறி மீதும் அவருக்கு பெரு விருப்பம் இருந்தது. உடலும் குடலும் ஒத்துழைக்கவில்லை, அதுதான் விஷயம். திருமண விருப்பம் இருந்தது. அவரின் இயல்பு காரணமாக அவருக்குள் தேங்கி தேங்கி நோயாக மாறிக்கொண்டிருந்த காமம் வெறியாகவோ வன்முறையாகவோ மாறவில்லை. பெரும் போதையிலேயே இருந்ததால் காமம் காமமாகவே இல்லை என்றும் சொல்லலாம். மனோரீதியாக ஒரு குடிநோயாளிக்கு இருக்கும் பயமும் சினமும் கழிவிறக்கமும் அகந்தையும் பொய்யும் வலுவும் என எல்லாமே இருந்தது. அது அவராக வளர்த்து கொண்டதில்லை. சாக்கடையில் விழுந்த மலர் சுயநிறம் கெடும், சுய மனம் கெடும். விழுந்தது எங்கே என்பதை உணர்ந்தால் அங்கிருந்து எழுந்து விடலாம். உணர்ந்து கொள்வதற்கு உள்ளிருந்து உடைப்பு நிகழ வேண்டும், திறப்புகள் ஏற்பட வேண்டும். அடிப்படையில் குடியை பற்றுவதற்கு 1000 காரணம் இருந்து விடுவது போல குடியை விடுவதற்கான ஒரே ஒரு ஆழமான காரணம் ஒரு பாவனையாக கூட இருக்கலாம், உள்ளிருந்து வர வேண்டும். ஆனால் அது பேரான பாவனையாக நம்மை வெளியேற்றி உள் அனுப்பும். உடைப்பும் திறப்பும் நிகழ்வதன் முன் பிரான்சி தன்னை மூடிக்கொண்டார். கவிஞனாக பிரான்சி அடைந்திருக்கும் உயரமும் கண்ட தரிசனங்களும் வேறெவராலும் அடையவும் முடியாது, காணவும் முடியாது. கவிஞன் பிரான்சியை தன்மையில் உணர்வதால் அவன் என்று ஒருமையில் எழுதுகிறேன். ஆண்டாளிடத்தில் உணர்ந்த அனுகாரமும் அனுராகமும் பிரான்சியிடத்திலும் துளியும் குன்றாது உணர்ந்திருக்கிறேன். இறுதி நாட்களில் வெளியான அவனது கவிதைகளில் அதிகமும் கழிவிறக்கமும் இயலாமையை ஏற்றுக்கொள்ளாத பழிபோடலும் தன்னுணர மறுத்து தப்பித்து செல்லலும் அதிகம் பதிவாகி இருப்பதாக உணர்கிறேன். ஆனால் கவிஞன் பிரான்சி கடைசி நாட்களில் வாழ்ந்தவன் இல்லை. இறுதி நாட்களில் இருந்தவன் வெறும் மனிதன், அகச்சிக்கல்களுக்கு தன்னை இறை தந்த வெறும் ஒருவன். இனிவரும் காலங்களிலும் எல்லோர் மனதிலும் நின்று ஆளவிருப்பவன், நித்தியமாக சஞ்சரிப்பவன், ஏறக்குறைய இறைவனான கவிஞன் பிரான்சி தான். நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியவனும் கற்றுக்கொள்ள வேண்டியவனும் பின்பற்ற வேண்டியவனும் மெய்நிகராக தனது கவிதைகளில் கிளர்ந்திருந்தவாறு இருக்கும் கவிஞர் பிரான்சிஸ் தான். பிரான்சியின் கவிதைகளில் நான் தரிசித்த உள்ளொளிகளை வரும் காலங்களில் எழுதுவேன். பிரான்சியின் பேரிருப்பும் இறையாற்றலின் திருக்குறிப்பும் எனது பணி செய்ய உதவும் என்று நம்புகிறேன். திரைத்துறையில் பிரான்சியின் பங்களிப்பும் ஈடுபாடும் மிக குறைவே. அவரை வாசித்த சில திரைப்பட உதவி இயக்குநர்களின் கதை விவாதங்களில் கலந்து கொள்ள தொடங்கினார். கற்றற்ற பிரான்சிக்கு ஒரு ஒழுங்குக்குள் இயங்குவது பெரும் வேதனையாகவே இருந்தது. தொடக்கத்தில் வசனம் எழுத பணிக்கப்பட்டார், சிரமமாகவே கருதினார். பிறகு பாடல் எழுத அழைக்கப்பட்டார், அது இன்னும் பிரான்சிக்கு கடினமாக இருந்தது. கட்டுக்குள் நின்றறியாத அந்த சுடர் மெட்டுக்குள் திணறியது. பிரான்சிக்கு மரபிலக்கிய வாசிப்பு ஆழமாக இருந்ததில்லை. யாப்பை சீர்பிரித்து வாசிப்பது அவருக்கு ஆகாத ஒன்றாகவே இருந்தது. பாடலை கராரற்ற யாப்பென்றே சொல்லலாம். இசை அமைதியும் சொல் அமைதியும் இயங்கு செல்ல வேண்டும். ஓரளவிற்கு செய்யுள் வாசிப்பு இருந்தாலே பிடிபடக்கூடியதுதான் என்றாலும் பிரான்சியின் இயல்புக்கு அதுவும் கடினமாகவே இருந்தது. என்னால் முடிந்த வழிமுறைகளை நான் பிரான்சியிடம் பகிர்ந்து கொண்டேன். திருக்குறளையும் சித்தர் பாடல்களையும் தந்து வாசிக்க சொல்லி கேட்டுக்கொண்டேன். அவற்றை வாசிக்க வாசிக்க ஆழ்மனத்துக்கு தாளம் பழக்கமாகும் என்றும் சொன்னேன். பிரான்சிக்கு வாசிப்பதிலும் நிறைய சிரமங்கள் இருந்தன. பம்பாயில் வசித்த நாட்களில் நிறைய வாசித்ததாக பிரான்சி சொல்வார். சென்னை வந்த பிறகு வாசிப்பு குறைய தொடங்கி இருக்கிறது. நான் சந்தித்த நாளிலிருந்து அவர் வாசித்து கண்டதில்லை. ஒரு புத்தகத்தை முடிக்கவே மெனக்கிடுவார். சொன்ன நேரம் செல்ல வேண்டும், கேட்ட நேரத்தில் தர வேண்டும், நிறைவளிக்கும் வரை எழுதி தர வேண்டும் என திரைப்பாடல் விஷயங்களில் நிறைய இருக்கிறது. அவையெல்லாம் பிரான்சியின் இயல்புக்கு சுத்தமாக ஒத்து வரவில்லை. தெரிந்த சில நண்பர்களின் படங்களில் வேலை பார்த்தார்.
வெளியாட்கள் அவரை அழைக்கும் சூழல் இருந்ததில்லை. ஆனால் பேர் இயற்கையின் பேராற்றல் பிரான்சிக்கு கணம் கணம் உள்ளொளிகளின் தெரிப்புகளை அருளியவாறே இருந்தது. இறையருளை உள்வாங்கிக் கொள்ளும் உன்னத நிலையில் இருந்தவரை பிரான்சி ஆகச்சிறந்த படைப்புகளை படைத்தார். ஆகூலின் செல்லப்பிள்ளையான பிரான்சி உன்னத நிலையில் நின்று கீழிறங்கியது போகூல் என்றே சொல்ல வேண்டும். பழைய ஹிந்தி பாடல்கள் நிறைய பாடுவார். பாடலின் பொருளை எனக்கு விளக்கிச் சொல்லி வியப்பார். கண்ணதாசனை மானசீகமாக காதலித்தார். ஸ்வர்ணலதா பாடிய என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் எழும் நேரம் பாடலை அலைபேசியில் ஒலிக்கிவிட்டு சொல்லிருந்த பாடில் இருவருமாக திளைத்திருப்போம். விழியே கதை எழுது பாடலில் வரும் மேகங்கள் போல் நெஞ்சில் ஓடும் வானத்தை யார் மூடக்கூடும் என்ற வரிகளுக்கு பதிலாக வானத்தில் நீ வைத்த பாதம் எப்போது நிலவாக மாறும் என்று தான் எழுதிய வரிகளை போட்டு பாடுவார். இன்று வரையில் அந்த பாடலை நினைத்தாலோ கேட்டாலோ பிரான்சி சொல்லும் அவரது வரிகளையே எனது மனம் முணுமுணுத்துக் கொள்ளும். வானத்தில் நீ வைத்த பாதம் எப்போது நிலவாக மாறும். இதனால் வரையான வாழ்வில் 3/4 பங்கு போதையிலேயே கழித்தவன் நான். நினைவிலிருந்து மேலிருந்து வந்தவற்றை முடிந்தவரை பகிர்ந்திருக்கிறேன். பிரான்சியும் நானும் போதையற்ற தெளிந்த நிலையில் சந்தித்துக் கொண்டது கடுகினும் செய்தி. எனக்கு தெரிந்து 3 மாத காலம் பிரான்சி மது அருந்தாமல் இருந்திருக்கிறார். நண்பர்களின் வற்புறுத்தலில் ஏதோ மறுவாழ்வு மையத்தில் சில நாட்கள் இருந்து வெளிவந்த பிறகான 3 மாதங்கள் அவை. எனக்கு சொல்லுணாத மகிழ்ச்சி. என்னால் முடியாத ஒன்றை எனது ஆசான் செய்துவிட்டார் என்ற பெருமிதம். ஆனால் நான் குடித்துக் கொண்டுதான் இருந்தேன். தோல்வியுற்ற ஒரு மறுவாழ்வு மைய வாசியாகிய நான் பெரிதும் அவரது மறுவாழ்வை வரவேற்றேன். அந்த 3 மாதங்களும் பிரான்சி பெருங்காதலுடன் உணவு உண்டார். காலை எழுந்ததும் பல் துலக்கி குளித்து துவைத்த உடைகளை அணிந்து நூலகம் சென்று வந்தார். கவனம் குவிவதில் பெரும் சிரமம் இருந்ததை சொன்னார். எனக்கு பிரான்சி குடிக்காமல் இருந்ததை போதும் என்று மகிழ்ந்தேன். படைப்பு தேவதைகளின் கவிப்பிள்ளை மீண்டு விட்டான் என்ற மகிழ்ச்சியில் நான் கண்மண் தெரியாமல் குடித்து வந்தேன். எனது சந்திப்பு அவரை குடிக்க தூண்டிவிடும் என்ற அச்சத்தில் அவருடன் அலைபேசியில் பேசிக்கொள்வதோடு நிறுத்திக் கொண்டேன். யாரேனும் நண்பர்களின் வழி என்னால் முடிந்த தொகையை தந்தனுப்புவேன். 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பழைய பிரான்சி திரும்பிவிட்டார். நண்பர்கள் சொன்னதை கேட்டு பதட்டம் அடைந்தேன். அவரது அறைக்கு சென்று பார்த்தேன். அந்த சின்ன அறையில் உடையே இல்லாமல் கிடந்தார். படைப்பு தேவதைகள் பிரான்சியை சூழ நின்று மார்பில் அடித்துக் கொண்டு அழும் குரல் எனக்கு கேட்டது. அங்கேயே ஓரமாக அமர்ந்து விட்டேன். சில மணி நேரங்கள் கழித்து எழுந்தார். போதை களையாத பிரான்சி என்னை பார்த்து கேட்டார், கார்த்தி, நீ தாய்ப்பால் குடிச்சிருக்கியா? கார்த்தி, நீ தாய்ப்பால் குடிச்சிருக்கியா? நான் குடிச்சதுண்டு என்று தலையாட்டினேன். பிரான்சி எனது கால்களை பிடித்துக் கொண்டு கண்களை பார்த்து சொன்னார், நான் தாய்ப்பாலை குடிச்சதில்லை தம்பி என்று சொன்னார். பிரான்சி தாய்ப்பாலை குடிச்சதில்லை. அது நிறைய பேர் தெரியுமா எனக்கு தெரியல. அது பிரான்ஸ் சொல்றேன், எனக்கு தெரியும். அவ்வளவு போதை இல்லை. ஓங்கி தரையில் அடித்துக் கொண்டு அழுதேன். பிரான்சியை முத்தமிட்டேன். யோசிக்கவே இல்லை. கடைக்கு சென்றேன். மது வாங்கினேன். இருவருமாக குடித்தோம். எனது திருமணத்திற்கு பிரான்சி வந்திருந்தார். இப்படியே இது குடி உனக்கு போதும் என்று சொல்லி சென்றார். அதன் பிறகு 3 மாதங்கள் கழித்து பிரான்சியின் சக்தியின் கூத்தில் ஒளி ஒரு தாளம் கவிதை தொகுப்பு வெளியீட்டுக்கு மனைவியும் நானும் சென்று வந்தோம். எனது மனைவியை வாழ்த்தினார். என்னை பார்த்து அவருக்கே உரிய குமிழ்ச்சிரிப்பை உதிர்த்தார். அவரை கைது செய்தது, கொலைப்புலி சுமத்தியது எல்லாம் நீங்கா வழியை ஏற்படுத்தியது. நாட்கள் சென்றன. பிரான்சியை பிடிக்கவே முடியவில்லை. பிரான்சியின் நலனில் பெரிதும் அக்கறை செலுத்தி வந்த தம்பி சையத் மற்றும் கவிமலர் அக்காவிடம் இருந்து அவ்வப்போது செய்திகளை பெற்று வந்தேன். சில மாதங்களுக்கு முன் பெரிய விபத்து ஏற்பட்டு எலும்புகள் உடைந்து சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சில நாட்கள் இருந்து வெளிவந்தார். மது அருந்துவதை அறவே விட வேண்டும் என்பதே மருத்துவரின் வேண்டுகோள், கட்டளை. ஆனால் பிரான்சியால் மதுவை விட முடியவில்லை. ஒரு நாள் புது எண்ணிலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. மனைவி எடுத்து பேசினார். குளித்துவிட்டு வந்த என்னிடம் பிரான்சி அழைத்ததை சொன்னார். அந்த எண்ணிற்கு அழைத்து பேசினேன். பிரான்சியின் குரல் உற்சாகமாக இருந்தது. என்னை பற்றியும் மனைவி பற்றியும் விசாரித்தார். குழந்தை பிறந்திருப்பதை சொன்னேன். மௌனமாக இருந்தார். அந்த மௌனத்தின் பின்னால் அவரின் குறுநகையை உணர்ந்தேன். கோவிலம்பாக்கத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அறையில் சில புத்தகங்களும் டிவியும் இருப்பதாகவும் சொன்னார். குடிப்பழக்கம் குறைந்திருக்கிறதா என்று கேட்டேன். எதிர்முனையில் அதே அவரின் மௌனமும் குமிழ்ச்சிரிப்பும். உன்னை பார்க்க வேண்டும் என்றார். உறுதியாக வரும் வாரம் வந்து சந்திப்பதாக உறுதியளித்தேன். பேசி முடித்த 4வது நாள் பிரான்சி இறந்த தகவல் வந்தது. இப்படி போயிருக்க வேண்டியதில் ஆசானே என்று நீண்ட மௌனத்தில் பெருமூச்சு விட்டேன். எத்தனையோ கரங்கள் உன்னை தழுவி சுமக்க நீண்டன. எத்தனையோ கண்ணீர் உனது பிரமைகளை கழுவ பெருகின.
எத்தனையோ உள்ளம் உன் நலனுக்காக துடித்தன, ஒன்று கூடவா உன் விழித்திருந்த உயிரை வந்தடையவில்லை பிரான்சி. அரண்சை யூடியூப் சேனல் மற்றும் இணையதளத்தில் மாத சந்தா, ஆண்டு சந்தா, ஒருமுறை சந்தா என நீங்கள் எங்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நீங்கள் செய்யக்கூடிய உதவி சுதந்திர ஊடகத்தை வலுப்படுத்தும். மக்களுக்கான இந்த ஊடகம் வலுப்பெறும் போது ஜனநாயகமும் வலுப்பெறும். ஜனநாயகம் வலுப்பெறும் பொழுது மக்களின் வாழ்நிலையில் ஏற்றம் வரும், மாற்றம் வரும்.